ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியன்ஸ். இன்றைக்கி காலிஃப்ளவர் முட்டையும் யூஸ் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டான லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாவை 4 பிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டினுடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை அந்த பூவை தனியாக பிரித்து எடுத்து உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்ச பிறகு 2 or 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவருக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு காலிஃப்ளவர் வேக தேவையான அளவு, அதாவது 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி அதிகம் ஆட் பண்ண தேவையில்லை. 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடும். 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு எடுத்தோம்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்து வரும். அது வேக அந்த கேப்பில் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சிறிதளவு மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி முழுவதும் குறைஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரே ஒரு தக்காளி பழத்தை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பழத்தினுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிவிட்டு உடனே முட்டையை கலக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்ச பிறகு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சுவையான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி. இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு வந்து சப்பாத்தி அல்லது தோசை செய்கிறப்ப அதுக்கும் சைட் டிஷ்ஷை நம்ம உள்ளார ரோல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு காலிஃப்ளவர் முட்டை வறுவல் ரெடி. ஃபைனலாக சிறிதளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னால் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.